ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் தமிழ். ஸோ இந்த ஒரு வீடியோ எதுக்காகனா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் கவர்மெண்ட் வந்து ஆன்லைனில் காசு வச்சு விளையாடுற எல்லா கேமையும் பேன் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் யூஸ் பண்ணி இப்போ நிறைய பேர் என்ன பண்ணானுங்கன்னா, யூகே பேஸ்டு சிங்கப்பூர்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக்கான ஆப்ஸ் எல்லாம் நிறைய யூடியூபர்ஸை வச்சு அந்த ஆப்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சானுங்க. நேற்று கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஸ்பாட்டிஃபைன்னு ஒரு இல்லீகல் வெப்சைட்ல யாரெல்லாம் விளையாடுறாங்களோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு சைட்ல இருந்தும் நிறைய பேர் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணக்கூடாதுக்காக தான் இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்க. ட்ரீம் 11 மாதிரி மற்ற ஆப்ஸ்லாம் பேன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, யூகே பேஸ்ட்னு சொல்லிட்டு டாபா ஃபேண்டசி, கால்குலேவன்ட்டு இந்த ஆப்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணானுங்க. இந்த ஒரு இமேஜை பாருங்க. அந்த ஆப் யூஸ் பண்ணதுனால இப்போ இவரோட அக்கௌண்ட்ல 30,000 ரூபாய் லாக் ஆயிட்டு. ஸோ அதை எப்படியே அன்ஃப்ரீஸ் பண்ண சொல்லி போட்டிருக்காரு. இதே மாதிரி நிறைய பேரோட பேங்க் சைட்ல இருந்தும் கால் பண்ணி அதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ட்ரீம் 11ல நம்மளோட அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணோம்னா அதில் பேடிஎம்மோ ஜிபி ஆப்ஷனும் இருக்கும். இந்த ஆப்ஸ்ல என்ன பண்றானுங்கன்னா, இப்போ டைரக்ட் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணோம்னா அதில் மாட்டிக்கிடுவானுங்க. ஸோ அதனால வேற ஒரு பேங்க் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அனுப்பணும். அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுவானுங்க. இதெல்லாம் ஃபாரின் ஆப்ஸ்னு சொல்லிட்டு வேற சர்வரை சேஞ்ச் பண்ணி நம்மகிட்ட இருந்த காசை சம்பாதிக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ ட்ரீம் 11ஓட ஹெட் குவார்டர்ஸ் வந்து மும்பைல இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் அவனுங்க கவர்மெண்ட் மீறி இல்லீகலா பண்ண முடியாது. ஏன்னா அப்படி பண்ணா கூட அவனுக்கு ஈஸியா மாட்டிக்கிடுவானுங்க. ஆனா இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இப்போ இல்லீகலா பண்ணிட்டு இருக்கனால அவனுங்க எங்க இருப்பானுங்க யாருக்குமே தெரியாது. என்னோட பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் போலீஸ் மெயினா கேட்கிற கேள்வி, இல்லீகல் ஆப்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னு தான் கேட்பாங்க. நம்ம அந்த அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்பிச்சவன் ஒரு டெரரிஸ்டோ ஃப்ராடோ நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாம் வச்சு நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை கூட லீக் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ நிறைய பேர் டெலிகிராம்ல இந்த மாதிரி கான்டெஸ்ட் நடத்துற மாதிரி பார்த்துருப்பீங்க. இவனுக்கு எப்படி ஸ்கேம் பண்றானுங்கன்னா, அவனுக்கு சைட்ல இருந்து ஒரு டீமை வச்சு வேற பப்ளிக் சைட்ல இருந்து கொஞ்சம் பேர் விளையாட வைப்பானுங்க. 10 ரேங்க்குள்ள அவன் செட் பண்ண டீம்ல இருந்து நிறைய பேர் வந்தாங்கன்னா இந்த கண்டெஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுவானுங்க. இப்போ சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ஜெயிக்க ஆரம்பிச்சோன்னு என்ன பண்றானுங்க, ஏதாச்சும் நெட்வொர்க் இஷ்யூன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் அப்படியே ஸ்கேம் பண்ண பார்க்கானுங்க. ஃபைனல் இயரிங் வர வரைக்கும் யாரும் எந்த ஒரு ஆப்பும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நவம்பர் 4ஆம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எந்த ஒரு ஆப்லாம் லீகலா ரன் பண்ண போறாங்கன்னு. இப்போ வரைக்கும் ட்ரீம் 11ல இருக்க ஃப்ரீ கண்டெஸ்ட் மட்டும் ப்ளே பண்ணுங்க. நம்மளோட டெலிகிராம்ல வேணா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல டெய்லி மேட்ச்க்கான ஜிஎல் டீம்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். டெலிகிராமோட லிங்க் வந்து சேனல் பயோல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வந்தா அதில் அப்டேட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.